இருக்கு சுந்தர். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் இல்ல, உங்க வாழ்நாள் முழுக்க கூட நீங்க இங்கேயே இருக்கலாம். எனக்கு அதுல எந்த அப்ஜெக்ஷனும் இல்ல. ரொம்ப தேங்க்ஸ் மேடம். சரி வாங்க சாப்பிடுங்க. மேடமே ஓகே சொல்லிட்டாங்க. இப்போ நீ ஹாப்பி தானே காயத்ரி? சரி வா சாப்பிட போலாம். வாங்க சாப்பிடலாம். டேய், சுந்தர் பயங்கரமான கேடியா இருக்கான்டா. நடந்துக்கிறதெல்லாம் பார்க்கும்போது என்னாலே என்ன கண்ட்ரோல் பண்ண முடியலடா. எனக்கு வந்த கோவத்துக்கு அவன் அங்கேயே 4 சாத்திருக்கணும்னு தோணுச்சு. எனக்கும் அப்படித்தான்டா இருந்தது. காயத்ரி பெருசா ஏதோ ஒண்ணுல அவன்கிட்ட மாட்டிக்கிட்டு இருக்காளோன்னு தோணுது. அதை வச்சுதான் அவன் இந்த ஆட்டம் ஆடிட்டு இருக்கான். டேய், அது நம்மளுக்கு தெரியுதுடா. ஆனா வெறும் கெஸ்ஸிங்க மட்டும் வச்சு நம்ம என்ன பண்ண முடியும்? காயத்ரி ஏதாவது வந்து சொன்னாதான் நம்ம ஏதாவது ஆக்ஷன் எடுக்க முடியும். காயத்ரி சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறாளா, இல்ல சொல்ல முடியாத சிச்சுவேஷன்ல இருக்காளான்னு எனக்கு ஒண்ணுமே புரியலடா. நம்ம வேணா காயத்ரியை கூப்பிட்டு தனியா பேசி பார்க்கலாமா? டேய், கூப்பிட்டு என்னடா பேசுறது? டேய், மனசுக்குள்ள பிரச்சனையை வச்சுக்கிட்டு வெளியில சொல்ல முடியாம தவிக்கிறவங்க கிட்ட நாமளா போய் கேட்டாதான் அவங்க மனசுல இருக்கிறத சொல்லுவாங்க. சரிடா, அப்போ உடனே பேசலாம். டேய், என்னடா பேசுற? இப்ப எப்படி போய் கேப்ப? இப்பதான் அந்த மிலிட்டரிக்காரன் கூட இருக்கானே. நம்ம அங்கேயே போய் கேட்டாதானே அவன் கூட இருப்பான். காயத்ரிய இங்க வர சொல்லுவோம். பண்ணு. ஹலோ காயத்ரி, என் ரூமுக்கு 2 காஃபி எடுத்துட்டு வா. சரிங்க சார். எப்படியாவது எல்லாத்தையும் இன்னைக்கு செழியன் கிட்ட சொல்லிடணும். இப்போ காஃபி எடுத்துட்டு காயத்ரி இங்க வருவா. இத பாரு செலியா, ஒருவேளை அவ சொல்ல தயங்கினா கூட நீ எப்படி அது பேசி அவ மனசுக்குள்ள என்ன இருக்குன்றத அவ வயலை சொல்ல வச்சிரு. நாம நினைச்சது மட்டும் சரியா இருக்கட்டும். அப்புறம் இருக்கு பாரு அந்த சுந்தருக்கு. நான் அவனை அடிக்கிற அடியில அவன் இங்கேருந்து அப்படியே இந்தியா பார்டருக்கே ஓடிடணும். சார், வா காயத்ரி, உள்ள வா. பேசுறோம். காயத்ரி, என்ன சார், காஃபில ஏதாவது சூடு கம்மியா இருக்கா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நான் உன்னை அதுக்காக கூப்பிடல. உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும், அதுக்காக தான் கூப்பிட்டேன். இது உன்னோட பர்சனல் விஷயம். நானும் கேட்கக்கூடாதுன்னு தான் நினைக்கிறேன். இருந்தாலும் என்னால இதை உங்ககிட்ட கேட்காம இருக்க முடியல. உனக்கும் சுந்தருக்கும் என்ன பிரச்சனை? எந்த பிரச்சனையும் இல்லைன்னு மட்டும் சொல்லிடாத, அதை நான் நம்ப மாட்டேன். ஏன்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீயும் அவனும் ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் முன்னாடி இருந்து ஆர்கியூ பண்ணிட்டு இருந்ததை நானும் கதிரும் பார்த்தோம். அதை பார்த்துட்டு தான் நான் உங்ககிட்ட கேட்குறேன், உங்களுக்குள்ள என்ன பிரச்சனை? எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லு, எதுக்கும் பயப்படாத. கடவுளே,
நான் வேண்டிக்கிட்டது உன் காதுல விழுந்துருச்சா? இப்படி ஒரு சந்தர்ப்பத்துக்காக தான் நான் காத்துக்கிட்டு இருந்தேன். அது நீயே இப்போ உருவாக்கி கொடுத்துட்ட. ரொம்ப நன்றி கடவுளே. செழியனே என்கிட்ட கேக்குறப்ப நான் எதுக்கு மறைக்கணும்? எல்லாத்தையும் ஒண்ணு விடாம சொல்லிட வேண்டியதான். செழியன் எனக்கு கிடைக்கிறாரோ இல்லையோ, அந்த சுந்தர் என் வாழ்க்கையில இருந்து போயிட்டா அதுவே எனக்கு போதும். சொல்லு காயத்ரி, என்ன பிரச்சனையா இருந்தாலும் யோசிக்காம சொல்லு. ஆ, காயத்ரி தோபார், நீ ஏதோ பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்சு உனக்கு ஏதோ நல்லது செய்யணும் தான் செலியன் கேட்குறான். சொல்லு காயத்ரி. அது அத நான் சொல்றேன். உங்களுக்கு என் மேல ஒரு டவுட் இருந்துச்சுன்னா நீங்க அப்பவே என்கிட்ட கேட்டிருக்கலாமே, நானே சொல்லியிருப்பேனே. எதுக்கு பாவம் காயத்ரியை டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கீங்க? பாவம் அவளே அப்செட்ல இருக்கா. ஏன் அப்செட்ல இருக்கன்னு தானே கேட்டுட்டு இருக்கோம். அதான் நான் சொல்றேன்னு சொன்னேனே. சரிங்க சார், நீங்களே சொல்லுங்க. உங்களுக்கு தெரியாதா என்ன? ரிஜிஸ்டர் ஆபீஸுக்கு எதுக்கு போவாங்க? சரிங்க சார், எதுவுமே சொல்ல மாட்டீங்க. பிரதர், ரிஜிஸ்டர் ஆபீஸுக்கு எதுக்கு போவாங்க? நீங்களாவது சொல்லுங்க. ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு 1000 காரணத்துக்காக போவாங்க. நீங்க எதுக்கு போனீங்க அதை முதல்ல சொல்லுங்க. கரெக்ட் பிரதர், நீங்க சொல்ற மாதிரி 1000 காரணத்துக்காக போவாங்க. ஆனா என்னைய காயத்ரி மாதிரியான லவர்ஸ் எதுக்கு போவாங்க? மேரேஜே ரிஜிஸ்டர் பண்ணதான். நீங்க நினைக்கிற மாதிரி எனக்கும் காயத்ரிக்கும் ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணலாம் நாங்க போல. என் ஃப்ரெண்டு ஒருத்தனுக்கு ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல மேரேஜ் நடக்கிறதா இருந்துச்சு. அதுக்கு சாட்சி கையெழுத்து போடுறதுக்கு தான் காயத்ரியை நான் கூட்டிட்டு போயிருந்தேன். அந்த கல்யாணம் பொண்ணோட அப்பா அம்மாவுக்கு தெரியாத நடக்கிற கல்யாணம். அப்பா அம்மாவுக்கு தெரியாத நடக்கிற கல்யாணத்துக்கு நான் கையெழுத்து போட மாட்டேன்னு அங்க வச்சு காயத்ரி ஒரே அடம். என்னையும் கையெழுத்து போடக்கூடாதுன்னு சொல்லிட்டா. நீங்களே சொல்லுங்க சார், நாங்க 2 பேரும் சாட்சி கையெழுத்து போடுவோம் நம்பி வந்த அந்த மாப்பிள்ளைக்கும் அந்த பொண்ணுக்கும் எப்படி இருந்திருக்கும்? அதனாலதான் கொஞ்சம் ஹார்ஷா பேச வேண்டியதா போயிடுச்சு. பதிலுக்கு இவ்வளவு ஆர்குமெண்ட் பண்ண சின்னதா ஒரு சண்டை ஆயிருச்சு.